Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப ஸ்பைசியான ரெசிபி பெப்பர் சிக்கன். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதை 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ மிளகு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். வறுபட்டதுக்கப்புறம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வரும். அது வந்தோடனே நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கலன்னா கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா 1 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஒரு 3 to 4 பல்லு வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 இன்ச் இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 10 to 15 போட்டு இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்குற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பிரெஸ்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ரொம்ப சிறுசாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேணாம், மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை நல்லா ஆனியன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். இங்கே வேணும்னா போன் கூட எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து மூடி போட்டு இது 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணுறப்போ சிக்கன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வெளியே விடும். நீங்கள் தனியாக தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தண்ணி வெளியே விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஹாஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஸ்பைஸ் பத்தாமல் இருக்கிறதுனால நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கனை. சிக்கன் வந்து ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. ஸோ 2 to 3 minutes மட்டும் நான் குக் பண்ணிக்கிறேன். அடுத்து மிளகுத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு ரெசிபிக்கு. அதனால நீங்கள் சிக்கன் ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஸ்பைஸ் பத்தலை அப்படிங்கிறப்ப மட்டும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் ஸ்பைஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் பெப்பர் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ட்ரையாக சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் செமி கிரேவியாக கூட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கர்ட் ரைஸ், ரசம் ரைஸ், ஈவன் பிரியாணிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். See you guys in my next video. Until then, it's bye from me, Shweta.